எடப்பாடி மீது கடும் அதிருப்தி. திடீரென திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாக வெளியான தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களில் செங்கோட்டையனும் ஒருவர். 45 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவில் இருக்கும் இவர் அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் என முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்தார். இதனிடையே அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பலரும் அவரை தொடர்பு கொண்டு பேசினர். இந்த நிலையில் இந்த தகவலை மறைத்துள்ள செங்கோட்டையன் 45 ஆண்டு காலமாக அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு தனது அரசியல் பயணத்தை நேர்மையாக தொடர்ந்து வருவதாகவும், தன்னை பற்றி அவதூறாகவும் சற்றும் உண்மையில்லாத வகையில் செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை தாங்களாகவே வெளியிடுவது பத்திரிகை தர்மம் இல்லை என்றும், இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டதற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் உள்ள கோடான கோடி தொண்டர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில்தான் இவர் பாஜகவில் இணைவதாக பல்வேறு தகவல்கள் அதிமுக மத்தியில் பேசப்பட்டு வந்தாலும், ஆனால் இவருடைய முழு எண்ணமும் திமுகவில் இணைவதாகவே பல வருடங்களாகவே இருந்து வந்தது. இது குறித்து திமுக மூத்த அமைச்சரிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் செங்கோட்டையன் திமுகவில் இணைவதாக முடிவு எடுத்திருப்பதாக தற்போது தகவல் பரவி வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்றாலும் பேசப்பட்டு வருகிறது.